கர்நாடக பதிவெண்ணில் இயங்கும் வாகனங்கள் தாக்கப்படுவதால் தமிழகத்தில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் தங்கள் வாகனத்தில் உள்ள கர்நாடக பதிவெண்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள லாரி உரிமையாளர்கள் கர்நாடக பதிவெண் கொண்ட லாரிகளை இயக்கி வருகின்றனர். தற்பொழுது கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகத்தில் நிலவி வரும் பிரச்சினை காரணமாக தமிழகத்தில் இயங்கி வரும் கர்நாடக மாநில வாகனங்கள் தாக்கப்பட்டு வருகின்றன. இதனால் தங்கள் லாரிகளில் உள்ள கர்நாடக பதிவெண்களை அழிக்கும் பணியில் லாரி ஓட்டுநர்கள் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக பதிவெண்களை அழித்துவிட்டு தற்காலிகமாக மற்ற பதிவெண்களை லாரி ஓட்டுநர்கள் எழுதி வருகின்றனர். தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு இடையே கடந்த 4 நாட்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் சரக்கு லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் லாரி ஓட்டுநர்கள் அன்றாட வருமானத்தை இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இரு மாநில அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப சிரமமாக இருக்குது. ரோடு ஓட்ட முடியுதுங்க. எங்களுக்கு ஏதோ போயிட்டு வந்தா ஒரு 500 600 பேட்டை கிடைக்கும். எங்களுக்கு 4-5 நாளாக எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்க. நாங்கள் போக முடியதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. 4 நாளாக அங்கே பிரச்சனைனால ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து சத்தியில் வந்து 4 நாளாக படுத்து கிடக்குங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கும். ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் 800 700 கிடைக்கும். வீட்டு வாடகையும் கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் குடும்பத்துலேயும் பிள்ளை குட்டியெல்லாம் ரொம்ப பாவப்பட்டுருங்க. அதே மாதிரி மற்ற டிரைவர்களும் எல்லா டிரைவர்களும் இதே மாதிரி பாதிப்பட்டு ரொம்ப வருங்க. இது கர்நாடக அரசு இது ஒரு முடிவு கட்டி சீக்கிரம் ஒரு இது பண்ணி பண்ணணுங்க.